எவ்ரிவன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விஜய் சாரோட பர்த்டே. ஸோ நம்ம டீம் சார்பாக ஃபஸ்ட்டு அவருக்கு விஷ் பண்ணிக்கலாம். ஸோ நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா கோட் படத்தோட டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 50 செகண்ட் தான். ஸோ எல்லாருக்குமே தெரியும் விஜய் சார் வந்து டபுள் ரோலாக நடிக்கிறாரு. அதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக டீசர்லையும் காமிச்சிருப்பாங்க. ஒரு சேசிங் சீன் நடக்குது. இன்னொரு விஜய் சார் வந்து கன் எடுத்து ஷூட் பண்ணுற மாதிரியும் அந்த டீசரில் வந்து காமிச்சிருப்பாங்க. டீசர் வந்து ரொம்ப வேகமாக போகுது. நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற அளவுக்கு டீசர் வந்து ரொம்ப சூப்பராகவே கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே இது படம் வரதுக்கு முன்னாடி எல்லாம் சொன்ன தெரிஞ்ச விஷயம் தான். கோட் படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் ட்ராவல் சம்மந்தப்பட்ட படம் அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்போ வந்து டீசரை நான் பார்த்து அனலைஸ் பண்ண வரைக்கும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து ஒரு குளோனிங் சம்மந்தப்பட்ட படமாக இருக்கலாம். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, விஜய் சூர்யா நடித்த படம் தெரியும், வியாபாரின்னு. ஒரு விஜய் சூர்யா மாதிரி இன்னொரு விஜய் சூர்யா இருப்பார். ஸோ அதே மாதிரி அர்னால்டு நடித்த 6th ஒரு படம் இருக்கும். அதாவது 2 அர்னால்டு இருப்பாங்க. ஸோ இன்னொரு அர்னால்டு வந்து கொலை பண்ணுறது தான், அவர் கொலை பண்ணணும் அந்த மாதிரி போயிட்டுருக்கும் ஃபஸ்ட் ஹாஃபில். அதுக்கப்புறம் கடை வேறு மாதிரி நகரும். மேபி அந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரியும் டைம் ட்ராவல் சம்மந்தப்பட்ட மாதிரியும் கோட் இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. அதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ட்ரீசரில் வந்து ஒரு சீன் வரும். விஜய் சார் வந்து அந்த லேபில் இருந்து அந்த லேப் ஷூட் போட்ட மாதிரியும் சுற்றி இருக்கிற மானிட்டரில் வந்து ஒரு மானிட்டரில் காமிச்சிருப்பாங்க, பீக் ஆஃப் 11 பில்லியன் பை 2015 அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. அதாவது இதை நம்ம 2 விதமாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா, 2050 இவ்வளோ குளோன்ஸ் வந்து அதிகமாக இருக்கலாம் அப்படின்ட்டு விஜய் சார் வந்து அதிலேருந்து பார்க்குற மாதிரியும், அப்படி இல்லாட்டி ஃப்யூச்சரில் இருக்கிற விஜய் சார் வந்து இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் காமிச்சிருக்கலாம். அதாவது தன்னை மாதிரி இருக்கிற ஒரு குளோனை கொலை பண்ணுற வர்றது தான் இன்னொரு விஜய் சார் ஃப்யூச்சர்லேருந்து வர்றாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்லை இது வேறு ஒரு கதைக்களம், டைம் ட்ராவல் சம்மந்தப்பட்ட ஒரு கதை அப்படின்ற மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம். இது நம்ம வெங்கட் பிரபு சார்கிட்ட தான் போய் கேட்கணும். ஸோ நம்ம டிகோட் பண்ண வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச நாலேஜ் படி இப்படின்றத ஒரு அசம்ஷனில் நான் யோசிச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இன்னொரு சீனில் வந்து பார்த்திங்கன்னா, விஜய் சார் வந்து காரில் போயிட்டுருப்பார். அந்த ரிஃப்ளெக்ஷன் சீன் ஒன்று வரும். விஜய் சாரோட ரிஃப்ளெக்ஷன் வந்து இந்த காரில் படுற மாதிரி இருக்கும். இன்னொரு காருக்குள்ளே வந்து இன்னொருத்தர் உட்காந்துருப்பார். அது யாருன்னா மைக் மோகன். ஸோ அவர் மாதிரி தான் தெரியுது. ஸோ அந்த வயசான கெட்டப்லேயும் அவர் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ரிஃப்ளெக்ஷனில் இன்னொன்று காமிச்சிருப்பாங்க என்னென்னா, ஃபாரினர்ஸ் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மேபி விஜய் சாருக்கு அகேன்ஸ்டாகவோ இல்லை விஜய் சார் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற ஆஃபீஸ்க்கு அகேன்ஸ்டாகவோ அந்த ஃபாரினர்ஸ் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஸோ படத்தில் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 3 கெட்டப்பில் விஜய் சார் மேபி வரலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஒன்று வந்து ஓல்டாக இருக்கிறது, இன்னொன்று எங்கே இருக்கிறது, 3வது வந்து பார்த்திங்கன்னா விசில் போர்டு இப்போ சாங்கில் வந்து விஜய் சார் வந்து ஒரு 35-40 அந்த கெட்டப்பில் வந்து இருக்க மாதிரி இருக்கும். ஸோ பிரபுதேவா இவங்கெல்லாம் கூட ஆடிட்டு இருப்பாங்க. அந்த இதுதான் அந்த கெட்டப்பில் வந்து ஒரு கார் சேசிங் வந்து விஜய் சார் போடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. மேபி அந்த எங்கே இருக்கிற விஜய் கூட குளோனாக இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய ஒரு அசம்ஷன் தான். பட்டு நம்ம படம் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன கோட் படத்தை பற்றி இப்போ யோசிக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்ப்போம் என்னென்ன கமெண்ட்ஸ் வருது அப்படின்னு.